வணக்கம். இன்று அன்னதானம் வழங்குவதின் சிறப்பு, அன்னதானம் வழங்குவதின் பொருள் பற்றி பார்ப்போம். போன வீடியோவில் ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கும்போது, உடலில் ஆன்மா, உயிர் அல்லது ஏதோ ஒரு சக்தி தங்கியிருக்கிறது. அதற்கு நாம் இந்த உடலை பாதுகாக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். இந்த உடலை பாதுகாக்க வேண்டுமென்றால் அதற்கு முக்கிய காரணியாக உணவு அமைகிறது. உணவை நாம் உட்கொள்ளும் பொழுது இந்த உடல் பாதுகாப்பாக இருக்கிறது, உடல் உள்ளுறுப்புகள் செயல்படுகிறது. அதனால் இந்த ஆன்மா அல்லது உயிர் நம் உடலில் தங்கி இருக்கிறது. அதே கருத்தோடு நாம் ஒருவருக்கு அன்னதானம் உணவு வழங்குவதன் மூலம் அவர் உடல் சீராக இருக்கும். அதனால் அந்த உயிர் அல்லது ஆன்மா அவர் உடலில் தங்கியிருப்பதற்கு ஏதுவாக அமையும் என்பதை நம் முன்னோர்கள் சித்தர்கள் கண்டறிந்து இந்த ஆன்மீக வழிபாட்டில் அன்னதானத்திற்கு மிகப்பெரிய சிறப்பான இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். நம்மளுக்கு ஒருவருக்கு நீங்க என்னதான் ஒரு 10 லட்சம் பணத்தை கொடுங்களேன், இல்லைன்னா ஒரு வீடு கட்டி கொடுங்க, இல்லைன்னா ஏதாவது விமானத்துல போறதற்கு ஏற்பாடு செஞ்சு கொடுங்க, இதெல்லாம் அவர்களை உயிரோடு வைப்பதற்கு சாதகமாக அமையாது. எனவே ஒருவருக்கு உணவு அன்னதானம் வழங்குவதன் மூலம் அவர் உடலை பாதுகாக்கிறார்கள். அந்த உடல் அந்த உயிரை தங்குவதற்கு ஏதுவான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதை நம் முன்னோர்கள் சித்தர்கள் உணர்ந்து நமக்கு இந்த வழிபாட்டில் அன்னதானத்திற்கான சிறப்பான இடத்தை கொடுத்திருக்கார்கள் என்பதுதான் உண்மை. இந்த தகவல், நான் கூறுகின்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.